இந்த ஆராதனையின் ஆரம்ப ஜெபத்தை கேத்தி ஆண்டி அவர்களால் எடுக்கப்படும். ஜெபம். எங்கள் தகப்பனே, இந்த வேளையில் ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் உமது பாதபடியில் வர கிருபிசத்தைக்காக நன்றி கத்தாவே. இந்த நல்ல ஒரு நாள் ஆரம்ப ஆராதனைன்னு கத்தாவே, நீங்கள் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தந்து கத்தாவே எங்களை வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நாளை தினத்தில் கத்தாவே எல்லா உங்களையும் பொறுப்படுத்திக்கோங்க. எஸ் நமக்கு ஜெபிக்கிற பிதாவே, ஆமேன். இன்றைக்கான செய்தி அப்பா முன்னாள் என்று சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். சரி, இன்றைக்கி பேசணும்னு சொல்லி ஒரு சின்ன சிந்தனை பகுதி தான். அந்த சிந்தனை பகுதியை எப்படி எடுத்து போகணுங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது தான் ஒரு கொஸ்டின். எப்போவுமே நமக்கு இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்குறது, இல்லாட்டி கன்க்ளூஷன் வராது. ஒன்று இன்ட்ரடக்ஷன் வராது, இல்லை கன்க்ளூஷன் வராது. இந்த வாட்டி இன்ட்ரடக்ஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கேஜெட்டை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். வாரில் யூஸ் பண்ணுற கன்ஸ், துப்பாக்கி, அதில் எந்த துப்பாக்கியை எல்லாராலையும் நேசிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி எல்லாரும் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? AK-47. வேறு ஏதாவது இருக்கா? யாரை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா AK-47 தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் AK-47 அப்படின்னு சொன்னால், வேர்ல்டு வார் 2 அப்போ அதை உருவாக்குனாங்க. அதை உருவாக்குறதும் கம்மி, அது வெயிட்லெஸ், மற்ற கம்பேர் போது வெயிட்லெஸ். அதை விட என்னென்னா அதுக்கு 3 சோதனைகள், எந்த ஒரு ஆயுதமாக எடுத்தாலும் 3 சோதனைகள் வைப்பாங்க. அந்த 3 சோதனைகளையும் இந்நாள் முதற்கொண்டு இந்த AK-47 அளவுக்கு வேறு எந்த ஒரு ஆயுதத்தாலையும் அதால் செய்ய முடியல. ஃபஸ்ட்டு சோதனை என்னென்னா, நல்லா தண்ணியில் போட்டுருவாங்க. தண்ணியில் போட்டு அந்த தண்ணியில் வச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து அந்த துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க. சுடும்போது ரெகுலராக சுடுற மாதிரி அதை சுடணும், ஜாம் ஆகக்கூடாது. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, மண்ணில் போட்டு நல்லா அதை சலிப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மண்ணை சலிக்கிறாங்களோ அதுக்கு எடுத்து சுடுவாங்க. சுடும்போது மறுபடியும் ஜாம் ஆகக்கூடாது. மூணாவது என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் நல்லா நிறைய ஐஸ் கட்டியை வச்சு அதில் தூக்கி ரொம்ப மணிக்கணக்கில் அங்கே வச்சுருவாங்க. வச்சுட்டு எடுத்து திருப்பியும் சுடுவாங்க. சுடும்போது ஜாம் ஆகாமல் சுடணும். ஏன்னா வீரர்கள் அவங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா, அந்த இடத்துக்கு போகும்போது அந்த துப்பாக்கி எந்த ஒரு கண்டிஷன், மலையில் போகலாம், ஒரு கடலை தாண்டி போகலாம், ஸோ தண்ணிக்குள்ளே போக வேண்டியது இருக்கும், சகதிக்குள்ளே போக வேண்டியது இருக்கும், மண்ணை தாண்டி போக வேண்டியது இருக்கும். ஒரு குளிர் பிரதேசத்தில் போகும்போது அவங்க யூஸ் பண்ணுற அந்த துப்பாக்கி ஜாம் ஆயிடுச்சுன்னா அவங்க போகிறதே வேஸ்ட். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அவங்க உயிர்க்கே ஆபத்து. ஸோ அதுக்காண்டி இந்த 3 கடினமான சோதனைகளை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனைகள் உண்டா அப்படின்னு பார்க்கும்போது உண்டு. சோதனை இங்கு தமிழில் ஒரே வார்த்தை தான், ஒரே வேர்ட் சோதனை. இதே இது இங்கிலீஷில் நம்ம பார்க்கும்போது 2 வேர்டுக்கு ஒரே டிரான்ஸ்லேஷன் சோதனைன்னு தான் வரும். ஒன்று என்னென்னா டெம்டேஷன், இன்னொன்று டெஸ்ட். டெஸ்ட்டுனாலும் சோதனை தான், டெம்டேஷனாலும் சோதனை தான். ஸோ டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சோதனையை யார் நமக்கு தருவாங்கன்னு பார்த்தா தேவன் நமக்கு தரார். ஏன் தேவன் நமக்கு இந்த சோதனை தராருன்னா, நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி அவருக்கு தராரு. ஆனால் அதே சமயம் டெம்டேஷன்ங்கிற சோதனை யார் நமக்கு தருவாங்கன்னு பார்த்தா சாத்தான். எதற்கு சாத்தான் தரான்னா, நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம உழ வைக்கிறதுக்காண்டி சாத்தான் தரான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சோதனை சாத்தான் நம்ம கொடுக்குற சோதனைகள். சரி, இந்த சோதனைகள் நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஓகே, இப்போ
நமக்கு சோதனைகள் யார் கொடுப்பா? ஜென்ரலாக பார்த்தோம் சாத்தான் தான் கொடுக்க போகிறான். ஸோ சாத்தான் வந்து யாருன்னு நமக்கு தெரியும், உலகத்தின் அதிபதின்னு நமக்கு தெரியும். அப்போ இங்கே நமக்கு வந்து சாத்தானால் கொடுக்க முடிஞ்ச சோதனைகள் என்னன்னு பார்த்தோம்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது எல்லாம் எதனால் உண்டானது? உலகத்தில் உள்ளவைகளால் உண்டானவைகள். அப்போது சாத்தானால் எதை வச்சு நம்மளை சோதிக்க முடியும்னா, இந்த 3 காரியத்தை வச்சு மட்டுமே நம்மளை வந்து சோதிக்க முடியும். இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்ம டிஃபால்ட்டாக யாரை நம்ம எடுப்போம்னா இயேசு கிறிஸ்துவை தான் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுப்போம். இப்போ இயேசு கிறிஸ்துவ வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுக்கும்போது நமக்கு தெரியும் அவருடைய லைஃப் எப்படி இருந்துச்சு. 1லேருந்து அவர் பிறந்ததுலேருந்து 30 வருஷம் வரைக்கும் அவருக்கு சோதனை வந்திருக்கா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஏன்னா பைபிளில் அது ரெக்கார்ட் பண்ணலை. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, நம்ம மத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா தெரியும். அவர் என்ன பண்ணுறாருன்னா போய் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. யோவான் ஸ்நானகன்ட்ட போய் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. ஸோ ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன அர்த்தம்? அவர் வந்து பிதாவை அக்செப்ட் பண்ணுறாரு. உடனே பிதா என்ன பண்ணுறாருன்னா, இவரே என்னுடைய நேசகுமாரன்னு சொல்லிட்டு பிதாவும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அடுத்து தான் என்ன வருதுன்னா, அவருக்கு வந்து அந்த 40 நாட்கள் வந்து என்ன நடக்குது? சோதனை காலம். அவர் வந்து வனாந்தரத்தில் வந்து உபவாசம் இருந்து போகும்போது ஏன்னா ஒவ்வொரு காஸ்பிள் புக்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சோதனைகள் நடந்தது. அந்த காட்டு மிருகங்கள்னாலையும் அவருக்கு சோதனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்க்க முடியும். அப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சோதனைகள் நமக்கு எப்போ வந்து ஹெவியாக வர ஆரம்பிக்கும்னா, நம்ம எப்போ இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் நம்ம வந்து சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த நேரத்திலிருந்து அந்த ரிலேஷன்ஷிப் எப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குதோ அப்போ நமக்கு சோதனைகள் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நமக்கு வந்து எதை பேஸ் பண்ணி சோதனைகள் வரும்? அதாவது என்ன சிச்சுவேஷன்ஸில் சோதனைகள் வரும்னா, 3 டைப் ஆஃப் சிச்சுவேஷன் மனுஷனுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு ஆத்தர் போட்டிருந்தார். எப்படின்னா, இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப், நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு மேலே ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல நமக்கு சோதனை கண்டிப்பாக வரும். நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கும் போது நமக்கு சோதனை வரும். நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம்னா சுற்றியும் சோதனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில் 3 இடம் தான். ஒன்று வீக்காக இருக்கிற நேரம், ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கிற நேரம், இன்னொன்று ஸ்ட்ராங்காக நம்ம படியேறி மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது 3 விதமான காலத்துலையும் என்ன நடக்குதுன்னா நமக்கு வந்து சோதனை யாரால் வருது? சாத்தானால் வருது. அப்போ இந்த சோதனைகள் வந்து எதை குறிக்குதுன்னா, நமக்கும் தேவனுக்குரிய அந்த உறவு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத வந்து குறிக்கிறதுக்கு தான் இந்த சோதனைகள் நமக்கு வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் இந்த வசனத்தை நம்ம என்ன பார்க்குறோம்? அவர் வந்து ஏற்கனவே சோதிக்கப்பட்டு அதை வந்து ஜெயம் கொண்டதுனால அவர் எதுக்கு ரெடியாக இருக்காருன்னா, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுதான் வந்து நம்ம இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் லைஃப்பில் வந்து அந்த அவருடைய உறவை ஸ்டார்ட் பண்ண பிறகு என்னென்ன சோதனைகள் வந்ததோ அந்த சோதனைகள் வந்து ஜெயம் கொள்கிறாரு. எதுக்கு ஜெயம் கொள்கிறாருன்னா, நமக்கும் அந்த சிச்சுவேஷன் வரும்போது நம்மளையும் காப்பாற்றுறதுக்காண்டி வந்து அவர் வந்து ஜெயம் கொள்கிறார். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம இந்த 3 சோதனைகளையும் பார்ப்போம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்துவோடைய முதல் சோதனை, அதாவது 40 நாள். அந்த 40 நாளில் வந்து என்ன சீக்வன்ஸில் இந்த சோதனை வந்துச்சு நமக்கு தெரியாது. ஊடல ஏகப்பட்ட சோதனைகள் இருந்திருக்கும். ஆனால் சாத்தானோட பேஸ் பண்ண ரெக்கார்ட் பண்ண சோதனைகள் இந்த 3 தான். ஃபஸ்ட்டு சோதனை வந்து மத்தேயு 4:4 நம்ம வந்து நமக்கு தெரியும். என்ன சொல்லுவான் சாத்தான்? 4:4 வந்து அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லை அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். அப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா மாம்சத்தின் இச்சை. அந்த 1 யோவான் 2:16 நம்ம பார்த்தோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா மாம்சத்தின் இச்சை. ஸோ மாம்சத்தின் இச்சையை வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டு சாத்தான் என்ன பண்ணுறான்னா இயேசு கிறிஸ்து வந்து சோதிக்கிறான். அப்போ சோதிக்கும்போது என்ன சொல்கிறான்? நீங்கள் பசியாக இருக்க, உன்னையால் முடியும், இதை வந்து நீ அப்பமாக மாற்று, கல் அப்பமாக மாற்றி சாப்பிடுன்னு சொல்லும்போது தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னா, மனுஷன் வந்து அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஆவியினாலே வார்த்தையினாலே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விரட்டி விட்டுறாரு. ஓகே, இதை ஒரு சைடு வச்சுக்கிடுவோம். இப்போது இயேசு கிறிஸ்து போல்
பைபிளில் ரெக்கார்ட் பண்ண மனிதர்கள் யாராவது இந்த மாம்சத்தின் வீக்னஸ்னால வந்து சோதிக்கப்பட்டார்களா? ஏவாள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏவாள் தான் நமக்கு வரும். சோதனை ஜெயம் கொண்டாங்களா? இல்லை. சிம்சோன் ஜெயம் கொண்டாங்களா? அடுத்த பாயிண்ட் வச்சுக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து இறைச்சி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க என்னென்னா அந்த மாம்சத்தின் வீக்னஸில் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை தவறு பண்ணிடுறாங்க. அதே சமயம் தானியலோடைய எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம்னா அவங்க முன்னாடி அவங்க எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல. நல்ல நான்வெஜ் ராஜாவுடைய சாப்பாடு அப்படியே இருக்குது. என்ன பண்ணுறாரு, அவர் நண்பர்களும் சாப்பிட மாட்டோம், அந்த மாம்சத்தின் பலவீனத்தை நாங்கள் வந்து செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை, இங்கே வந்து சில மக்கள் வந்து அந்த மாம்சத்தின் வீக்னஸை வந்து பண்ணாமல் இருக்காங்க. ரெண்டாவது கண்களின் இச்சை. ஸோ கண்களின் இச்சை வந்து நம்ம வந்து மூன்றாவது டெம்டேஷன் நம்ம பார்க்கலாம். மூன்றாவது மத்தேயு 4:9. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன். சாத்தா என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் காமிச்சிட்டு நீ என்னை பணிந்து கொள்ளு, நான் உனக்கு இது எல்லாத்தையுமே உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார், அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லி விரட்டி விட்டுருவார். இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா நம்ம கண்களில் பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். பெண்களுக்கு ஒரு சைடில் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆசை இருக்குன்னா ஆண்களுக்கு ஒரு டைப்பில் ஒரு ஆசை இருக்கும். அப்போ எல்லாருக்கும் வந்து ஜென்ரலாக என்னன்னா எதாவது பார்க்கும்போது இது நல்லா இருக்குது, இதை நம்ம வாங்கணும், அது நமக்கு உபயோகமாக இருக்குமா இருக்காதா அதெல்லாம் யோசிக்க மாட்டோம், ஆனால் இது வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், அந்த இச்சை. அப்போ அந்த இச்சையினால் நமக்கு என்ன வரும்னா நம்ம வந்து பாவம் செய்கிறதுக்கு வந்து சாத்தான் தூண்டுவான். இதே மாதிரி பைபிள் உள்ள மற்ற மக்களை நம்ம பார்க்கும்போது சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம யோசித்தோம்னா யாரெல்லாம் சொல்லலாம்? கண்களின் இச்சையினால் பாவம் செய்தவர்கள். ஏசா சாப்பாடு, யூதாஸ் வந்து தாவீது. எடுத்தோடனே கண்களின் இச்சையினால் பாவம் பண்ணது தாவீது. அதுக்கு பிறகு சிம்சோன், அவளின் கண்களுக்கு மதுரமாக இருந்தால் சம்திங் அப்படி வரும். அடுத்தது வந்து கேயாசி, நாமானுடைய அந்த வெகுமதியெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வந்து வேணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுவான். ஸோ ஒவ்வொரு காரியத்தையும் இவங்கெல்லாம் ஆசைப்பட்டு பாவம் பண்ணுற அதே இடத்துல தான் யார் இருப்பார்னா யோசேப்பு இருப்பார். யோசேப்பு என்ன பண்ணுவார்னா ஈஸியாக தவறு பண்ணுற இடத்துல அந்த கண்களின் இச்சையிலேருந்து என்ன பண்ணுறாருன்னா விலகி ஓடுறாரு, அந்த பாவத்தை விலகி ஓடுறாரு. ஸோ கண்களின் இச்சையிலேருந்து விலகி ஓடுறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அவருக்கு ஏத்தாப்புல எக்ஸாம்பிள்ஸும் நமக்கு இருக்குது பைபிளில். மூன்றாவது நம்ம அந்த வசனத்தை என்ன வாசிக்கிறோம், ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமைனா என்ன? நம்மகிட்ட உள்ள பெருமைனா எப்படி? என்கிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு செய்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க, என் கீழே இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, நான் சொன்னால் இத்தனை பேர் கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த பெருமை நம்மக்கிட்ட இருக்குது. வாசிப்போம் மத்தேயு 4:6. இப்போ என்ன பார்க்குறோன்னா சாத்தா வந்து எவ்வளோ அழகாக வந்து மேனிபுலேட் பண்ணுறான்னா, இவ்வளோ சொல்லியிருக்குல்ல, உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாதபடி தூதர்கள் வந்து தேவன் வந்து தூதர்கள் கட்டளையிட்டு அவங்க இது பண்ணுவாங்க, அதனால் நீ என்ன போட்டு குதி. இப்போ கீழே குதிச்சா வந்து காப்பாற்றுக்க ஆள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம வேணுக்குன்னு குதிப்போமா? ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து அந்த பெருமையை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய மைண்டை வந்து என்ன பண்ணிடுறோம், அதை வந்து க்ளவுட் பண்ணிடும். அப்போ நமக்கு வந்து என்ன செய்கிறோங்கிறது தெரியாமல் பாவம் செய்வோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல நீ வந்து யூ ஷால் நாட் டெம்ப்ட் த லார்ட் யுவர் காட், உன் தேவனை வந்து சோதிக்காமல் இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து விரட்டி விட்டுருவாரு. நம்ம வந்து இதே பெருமையினால் யாரெல்லாம் பாவம் பண்ணாங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நேபுகாத்நேசர் என்ன சொல்லுவார், நான் கெட்டின மகா பாபிலோன் அப்படின்னுவார். அடுத்தது ஹாமான், லூசிஃபரும் அதே காரணத்தில் தான் வந்து இது வருவாங்க. அதே சமயம் நம்ம பவுலோடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோமே, பவுல்கிட்ட வந்து என்னெல்லாம் எதுதான் இல்லை, அவர்கிட்ட வந்து பணம் இருந்துச்சு, நல்ல படிப்பு இருந்துச்சு, நல்ல பதவி இருந்துச்சு, ஆனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா இவைகள் எல்லாத்தையும் நான் என்னன்னு சொல்லி எண்ணினேன், குப்பை என்று எண்ணினேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ இதுதான் நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு டைலாக் சொல்லுவோம், தேவன்
ஒருவரை தவிர யாரும் வந்து பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. தேவன் ஒருவர் மட்டும்தான் பாவம் இல்லாதவர்னு சொல்கிறார். அதே ஆட்கள் என்ன சொல்கிறோன்னா அவர் வந்து பரிசுத்தர், அவரால் மட்டும்தான் வந்து இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த 3 டெம்ப்டேஷன், இந்த மூணு சோதனைகளை வந்து யாருக்கு வந்து இயேசு கிறிஸ்துக்கு வந்த அதே சோதனைகள் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னா மற்ற மக்களுக்கும் வந்திருக்கு. அதே மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஜெயம் கொள்ளவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து எதை நம்ம குறிக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்குரிய மாம்சத்து நிச்சயம் இருந்தாலோ, கண்களின் நிச்சயம் இருந்தாலோ, இல்லை அதிகாரமாக இருந்தாலோ, இது எல்லாத்தையும் அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு தேவன் வந்து நம்ம கூட இருக்கிறாரு. அந்த வசனம் நம்ம என்னன்னு வாசித்தோம்? இந்த 3ஐயும் ஜெயிக்கிறதுக்கு வந்து யார் நம்ம கூட இருக்கா? எபிரேயர் 2:18 அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ இது எல்லாத்தையும் மேற்கொண்ட இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு. எதுக்குன்னா நமக்கு இந்த சோதனைகள் வரும்போது இதுலேருந்து ஜெயம் கொள்றதுக்கு வல்லவராக இருக்கிறார். இது கூட இன்னும் ஒரு இதையும் பார்ப்போம். ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக பார்ப்போம். ஒரு வாட்டி தான் நமக்கு சோதனை வருமா? இப்போ இயேசு கிறிஸ்துக்கு சோதனை வந்துருச்சு, அதோட முடிஞ்சிருச்சா? மறுபடியும் சோதனை வரலையா? அந்த சோதனை வர மாதிரி சிச்சுவேஷன் வரலையா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் மேற்கொண்டு சோதனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சோதனையை பார்ப்போமே, மாம்சத்தின் இச்சை. அப்போ அந்த மாம்சத்தின் இச்சை வந்து அந்த இடத்துல வந்து பசி, இயேசு கிறிஸ்துக்கு பசி இருந்துச்சு. இப்போ அவருக்கு பசி இருக்கும்போது அவர் எதுவுமே செய்யலை. ஆனால் இங்கே நம்ம வந்து அவருடைய முதல் மிராக்கிள் நம்ம என்ன பார்த்தோம்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கானா ஊர் கல்யாண வீடு. அங்கே வந்து ஒரு குறைவு இருந்துச்சு. அப்போ அந்த சாப்பாடுங்கிற அந்த வைன் இல்லைங்கிற உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல வந்து அவர் போயிட்டு என்னுடைய வேலை வரலன்னு சொல்கிறாரே தவிர்த்து அதுக்கு மேலே பெருசாக டைலாக்லாம் சொல்லலை. இப்படி சொல்லியிருக்கலாம், தேவன் உங்களை திராணிக்கு மேல் சோதிக்க மாட்டார் அப்படின்னு வந்து அவர் சொல்லலை. அதே மாதிரி சாத்தாண்ட சொல்ல மாதிரி மனுஷன் அப்பத்தினால் மற்றும் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால போஷிக்கப்படுவான் அப்படின்ட்டு அவர் சொல்ல. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா அங்கே என்ன தேவையோ அந்த குறைவை வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறைவாக்குறாரு. அங்கே மட்டும் இல்லை, மத்தேயு 15வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா 5 அப்பம் 2 மீன்களை வச்சு ஒரு பெரிய 5000 புருஷர்களுக்கு வந்து போஷித்தார். இப்போ இந்த இடத்துல பார்ப்போமே, இந்த இடத்துல என்ன 3 நாள் வந்து அவர் பேசுறது எல்லா மக்களும் கேட்குறாங்க. அந்த அதிகாரத்தில் 32வது வசனம் நம்ம வாசித்து பார்க்கும்போது அழகாக சொல்லியிருப்பார். இந்த 3 நாட்களாக இவங்க எல்லாரும் நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது யாரும் மயங்கிடக்கூடாது பசியினால், அதனால் ஏதாவது கொடுங்கன்னு சொல்லுவார். ஸோ இங்கே என்ன பார்க்கணும்னா ஒரு தேவன், அவர் ஒரு வல்லமையுள்ள தேவன், அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பவரை வந்து ஸ்டார்டிங்கில் அவருக்கு சோதனை வரும்போது அவருடைய பவரை அவருக்குன்னு யூஸ் பண்ணல. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பவர் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாரு, யூஸ் பண்ணுறாரு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணுது. அது வந்து ஃபஸ்ட்டு டெம்ப்டேஷன் பொறுத்த வரைக்கும் மாம்சத்தின் நிச்சயில் என்ன பண்ணுறாருன்னா 5 அப்பம் 2 மீன்களை வச்சு 5000 பேருக்கு போஷிக்கிறாரு. அடுத்த டெம்ப்டேஷனை வந்து உயிர், லைஃப். அப்படி பார்க்கும்போது அதில் வந்து என்னன்னா யோனா 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். யாரை வந்து குணப்படுத்துறாரு? லாசரஸை வந்து உயிர்ப்பிக்கிறாரு. லாசரஸ் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சினாரியோவில் வந்து 100க்கு அதிபதியோடைய மகனை, ஏழை விதவியின் மகனை, இந்த மாதிரி நிறைய பேரை வந்து என்ன பண்ணுறாருன்னா உயிரோட கொண்டு வர்றாரு. ஒரு சைடில் என்ன பார்த்தோம்னா அவருடைய லைஃப்க்கு வந்து அவர் பார்க்கல, ஆனால் இங்கே வந்து இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படும் போது அவர் செய்கிறாரு. அடுத்து 3வது என்ன பார்க்குறோம், கண்களுக்கு இதமான அந்த அதிகாரம். சாத்தான் என்ன சொல்கிறான்னா, அந்த ஒருத்தர் வந்து அழகாக சொல்லியிருந்தார், இயேசு கிறிஸ்துட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன தேவை, இந்த உலகத்தை நீங்கள் ஆளணும், மலை உச்சியில் கொண்டு போயிட்டு உங்களுக்கு இந்த உலகத்தால் ஆளணும், இது எல்லாமே உங்களுக்கு நான் தரேன், என் காலில் விழுங்க. சாத்தான் என்ன பண்ணுறான்னா இந்த உலகத்தை அதிபதி நான் தான், ஈஸியான ஒரு வழியை நான் உனக்கு தரேன், என் காலில் விழு, நான் உனக்கு எல்லாத்தையும் தந்துடுறேன். ஸோ அப்படி சொல்லும்போது அங்கே என்ன நம்ம வந்து ஒன்று பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து தான் வந்து ராஜான்னு சொல்லிட்டு நம்ம 2 இடத்துல நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த டெம்ப்டேஷன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி மத்தேயு 2:2 பார்க்கும்போது 3 வைஸ்மென், 3 ஞானிகள் போவாங்க. அவங்க போயிட்டு அந்த ராஜா கிட்ட வந்து எப்படி வந்து இயேசு கிறிஸ்துவை தேடுறதுக்கு வந்தோன்னு சொல்லுவாங்க.
யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போ ஸ்டார்டிங்லே ப்ரீடிஸ்டைன் இவர் தான் வந்து யூதர்களுடைய ராஜா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதை வந்து மாற்ற முடியாது. சாத்தான் மாற்ற ட்ரை பண்ணுறான். எப்படின்னா, நான் தான் ராஜா, நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லும்போது விரட்டி விட்டுறாரு. இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் நடக்குது. மார்க் 15:2 பார்க்கும்போது பிலாத்து முன்னாடி வந்து இயேசு கிறிஸ்து நிற்க வைக்கிறாங்க. அப்போ பிலாத்து வந்து கேள்வி கேட்பான். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா வசனத்திலையும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, யூதருக்கு ராஜாவா, நீ ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து எங்கேயுமே ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் தரமாட்டார். ஆனால் இந்த இடத்துல மட்டும் பிலாத்து கேட்கும்போது அதற்கு அவர் நீ சொல்லுகிறபடி தான் என்றார். அப்போ இந்த இடத்துல வந்து காமிக்கிறாரு, நான் தான் யூதர்களுக்கு ராஜா. அப்போ எந்த இடத்துல வந்து அவர் வந்து அவருடைய உரிமையை வந்து சொல்கிறாரு, நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல வந்து அவர் யாருமே ஒன்றுமே இல்லாத அடிக்கப்படுற ஆளாக இருக்கும்போது அவர் வந்து அக்செப்ட் பண்ணார், நான் தான் இந்த யூதர்களுக்கு ராஜா. ஸோ சாத்தா வந்து என்ன ஒரு சிச்சுவேஷனில் வந்து நம்மளை கொண்டு போனாலோ, எத்தனை வாட்டி நமக்கு நம்மளை வந்து சோதனை பண்ணாலும் சரி, நமக்கு வந்து தேவன் நம்மளோட இருக்கிறார். அவர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த ஹெல்ப்பை வந்து நம்ம எப்பவுமே நாடுவோம். இன்னொரு சைடில் வந்து என்னென்னா, நமக்கு வந்து சோதனை மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்கே, இதை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, சோதனைகளை கொடுக்கும்போது அந்த சோதனையை ஜெயிக்கிற திராணியையும் சேர்த்து யார் தரா? தேவன் நமக்கு தரார். அப்போது அந்த சோதனை வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, ஃப்யூச்சரில் உனக்கு வந்து பெருசாக ஒரு வேலை நான் வச்சுருக்கேன், அந்த வேலையை செய்கிறதுக்கு உனக்கு இப்பவுமே நான் வந்து தயார்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சோதனைகளை கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டாம். சோதனைகள் வந்து நமக்கு தரது நல்லது தான். எப்படி வந்து அந்த AK-47 இன்னும் வந்து நம்ம எல்லா ஆர்மிலையும் AK-47 இருக்குது. ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த சோதனைகளை வந்து அது வென்று வந்துச்சு. அதே போல் நம்மளும் வந்து என்ன சோதனைகள் வந்தாலும் வென்று வெளியே வருவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு செய்தி கொடுத்த அப்பாவுக்கு நன்றி. நம்ம வந்து சோதனையை வந்து சோதனையிலேருந்து நம்ம வந்து காப்பாற்றுறதுக்கு ஏசப்பா இருக்காங்க. ஸோ நம்ம ஏசப்பாவை நம்புவோம். இந்த ஆராதனையின் முடிவு பாடலாக சிறிய பாட்டு புத்தகத்தில் பாடல் 44 பாடுவோம். எல்லோரும் எழும்பி நின்று சிறிய பாட்டு புத்தகத்தில் பாடல் 44 பாடுவோம். பாவத்தின் பாரத்தினால் அரத்தினால்
இந்த ஆராதனையின் முடிவு ஜெபத்தை ஆல்னனா முன் வந்து பண்ணுவார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நல்ல வேலைக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நல்ல வேலையிலும் இன்றைக்கி நாங்கள் மெசேஜ் நல்லபடியாக கேட்டோம் ஏசப்பா. சோதனையிலேருந்து எப்படி இது பண்ணணும், எப்படி உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் கற்றுக்கிட்டோம். மெசேஜ் எடுத்த மகனுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த மெசேஜை நாங்கள் வந்து தினந்தோறும் அந்த சத்தியத்தை நாங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தத்தக்கதாக, அதே மாதிரி நாங்கள் சோதனையில் நாங்கள் மீளத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இன்னும் மேலும் இங்கே சபைக்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லோரும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இன்னும் யாராவது வர முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நாளைக்கு பத்திரமா கூட்டி சேருங்க. இன்னும் மேலும் நாளைக்கு இருக்கிற ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாளைக்கு இருக்கிற ஆராதனையில் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணது, கரெக்டாக நடக்கத்தக்கதாக, எல்லாரும் ஆலயத்துக்கு சீக்கிரமாக வரத்தக்கதாக கிருபை செய்யுங்க. யாராவது வர முடியாத இருந்தால் அவங்களையும் கூட்டி சேருங்க. அவங்களுக்கு ஏதாவது சுகம் வேணும்னா சுகநிலை நீக்கி போட்டு சுகத்தையும் பலத்தையும் கட்டிடுங்க. ஒவ்வொருத்தரையும் பிறகு ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் நாங்கள் வீடு செல்லும் போதும் உங்களுடைய பிரசன்னம் எம்மோடு இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன், ஆமென். आत्मावे कतरे स्तोत्री एनुमे परसामते स्तोत्री आत्मावे कतरे स्तोत्री कर्तर से सर्वभूत आमेन.